இந்த ரேப்பிடோ இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்குல்ல, பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாதுன்னு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரேப்பிடோவே இருக்கக்கூடாது. நாங்கள்லாம் வந்து இந்த எல்லோ போர்டு ஓட்டுறவங்கெல்லாம் டேக்ஸ் கட்டி ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எஃப்சி பாஸ் பண்ணி எல்லோ போர்டு வாங்கி கமர்ஷியல் வெஹிக்கிளாக ஓட்டிகிட்ருக்குறோம். அதில் நிறைய கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் கட்டுறோம். அது ப்ராப்பராக அது அந்த மாதிரி ஏதாவது டூ வீலருக்குன்னு கொண்டு வந்துட்டு டேக்ஸிக்ஸ் அந்த மாதிரி பண்ணி எல்லோ போர்டுன்னு பண்ணி அதுக்கப்புறம் வேணால் அவங்க பண்ணலாம். இது லீகலே கிடையாது, இல்லீகல். இது கவர்மெண்ட்டும் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு, அவங்க வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிக்குது. டூ வீலர் ஓட்டுறவங்க வந்து அதை முறையாக பயன்படுத்தும், டேக்ஸ் கட்டி அதை எஃப்சி பாஸ் பண்ணி வருஷம் அவங்க அந்த வண்டியை வச்சு பொழப்பு நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஒரு ஆட்டோவை எப்படி தயார் பண்ணுறாருன்னா, வருடத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டுறாரு, அது இல்லாமல் பர்மிட் வாங்குறாரு, அது இல்லாமல் எஃப்சி பண்ணுறாரு. அவருக்கு ஓட்டுறதுக்கு ஓட்டுநர் உரிமத்துக்கு உண்டான அதுக்கு தகுதியான ஒரு இது இருக்குது. இந்தியாவிலேயே இந்த வெள்ளை போர்டு இருக்குது இல்லையா, அந்த வண்டிகளுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. வெள்ளை போர்டு ஒரு பக்கம், எல்லோ போர்டு ஒரு பக்கம்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பைக் டாக்ஸி என்பது அதில் பயணிக்கிற ஒரு விபத்துன்னு ஒன்று நடந்தால் அதில் பயணிக்கிறவருக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கிடைக்காது. அது தடை பண்ணிடலாம் சார். நம்ம ஆட்டோக்காரர் வாழ்வில் பாதிக்குது. அது கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஆட்டோக்காரங்க வந்து அமௌண்ட் சேர்த்து வாங்குறாங்க, அதில் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? சேர்த்து வாங்குறாங்க தான். அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வாடகை கிடைக்கிறதில்ல, அதெல்லாம் அனுசரித்து பார்க்கணும். எம்டியாக வராங்க, அது கொஞ்சம் சேர்த்து இருக்குது. அவங்க ஒழுங்குபடுத்தலாம், கவர்மெண்ட் வந்து ஒழுங்குபடுத்தலாம், இது பண்ணி இது பண்ணலாம். பைக் ஓட்டுறது தப்பு தான். ஏன்னா வந்து பைக் வந்து சேஃப்டி கிடையாது. இன்னொன்று வந்து யார் ஒன்றா ஓட்டுற மாரி ஆகிடுது. நல்லவனும் ஓட்டுறான், கெட்டவனும் ஓட்டுறான், போதையில் இருக்கிறவனும் ஓட்டுறான், போதை இல்லாதவனும் ஓட்டுறான், ஓட்ட தெரிஞ்சவனும் ஓட்டுறான், ஓட்ட தெரியாதவனும் ஓட்டுறான். ஏன்னா நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் ஓட்டுறாங்க. சின்ன பசங்கன்னும் போதே பைக்கை பற்றி எப்படி ஓட்டுவாங்க நம்ம சொல்லி அவசியம் கிடையாது. அவங்க ஆர்வக்கோளர், அவங்க வயசு அப்படி 10 பைசா கூட இழப்பீடு கிடையாது. ஏன்னா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் ஃபுல் கவர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது. எதனா ஆனால் கூட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை எது இருந்தாலும் பண்ணி கொடுப்பாங்க. பைக்கை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி, அதாவது சேஃப்டி கிடையாது முக்கியமாக. இன்னொன்று ஆட்டோக்காரங்க ஒரு சொல்கிறது ஒன்றுனா, டூ வீலர்காரன் ஓட்டுறான்னா அவங்க அடிக்கிறது கொள்றதுலாம் நம்ம வேலை கிடையாது. அது வந்து நீங்கள் நான் அடிச்சிடுவேன், நான் நிறையா இதில் பார்த்தேன், அடிச்சிடுவேன், அவங்கள நான் ஓட்ட விட மாட்டேன், அவங்கள இது பண்ண, அதெல்லாம் அவங்க வேலை கிடையாது. உங்கள் குறைய மட்டும் சொல்கிறது தான் அவங்க வேலை. அவனை அடிக்கிறதோ அவனை வண்டி ஓட்ட முடியாதாக்குறதோ உங்கள் வேலை இல்லை. அதெல்லாம் கவர்மெண்ட்டு பார்த்துக்கும். நீ அடித்து நீ ஏன் உன் கெட்ட பேர், நீ இன்னும் ஏற்கனவே ஆட்டோக்கு நல்லவனு கெட்ட பேர் இருக்குது, நான் அடிப்பேன், குத்துவேன், கொலை பண்ணுவேன், அதெல்லாம் வந்து நீங்கள் மேற்கொண்டு ஆட்டோக்காரன் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ரேப்பிடோ, ஓலா, ஊபர் இந்த ஆப்லாம் இருக்குல்ல, அது மூலிமா வர வருமானம் உங்களுக்கு ஓகேவா இருக்கா, இல்லை நீங்களாக போகிற வருமானம் ஓகேவா இருக்கா? இப்போ நாங்கள் மேக்ஸிமம் அதில் தான் போகிறோம். ஏன்னா எல்லாம் மக்கள் எல்லாம் அதில் போயிட்டதுனால நாங்கள் அதில் தான் போகிறோம். இதே ஏதாவது 1-2 சவாரி தான் வருவாங்க, ஏற்றின்னு போவோம். மற்றபடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதில் தான் போயிடுச்சு சவாரி. அதனால் அதை தான் நாங்கள் இப்போ ஓட்டுறோம். சவாரி நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. நான் பைக் டாக்ஸி வந்ததுலேருந்து சவாரியில் எல்லாம் பைக் புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ நாங்கள் 3 லட்ச ரூபா வண்டி எடுத்து கட்டி டியூ கட்டிட்டு வீட்டுக்கு என்ன போவோம், கேஸ் போட்டு என்ன பண்ணுவோம், வண்டி எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, மாதத்துக்கு 5000 ரூபா இன்சூரன்ஸ் வந்துடுது. அது இல்லாமல் எஃப்சி வருஷம் எஃப்சி பண்ணோம், ஆர்டிஓ ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் இருக்குது. பைக்கில் எந்த இதுவும் இல்லை, இது புக் பண்ணுறாங்க, வந்து ஏற்றின்னு போயிடுறாங்க. அதனால் நம்மளுக்கு ரொம்ப பாதிப்புண்ணா. அதே மாதிரி இப்போ ஆட்டோக்காரங்க அமௌண்ட் சேர்த்து கேட்குறாங்க மாதிரி ஒரு டாக் போகுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 100 ரூபா 5 கிலோமீட்டர் சவாரி வருதுன்னா, இதே ஓலாவில் வந்து 70 ருபீஸ் வருது 5 கிலோமீட்டருக்கு. அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனால் 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு போகிறது தான். மற்றபடி ஜாஸ்தி அமௌண்ட்டெல்லாம் வாங்கி போகிறது. 5 கிலோமீட்டருக்கு மினிமம் சார்ஜ் 100 ரூபா வருதுன்னா அதுலேயும் கம்மி பண்ணி போனால், அதான் பைக் டாக்ஸி ரேட்டு கொடுக்குறாங்க ஆட்டோ கம்பேர் பண்ணி. அதில் நம்ம கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்னா எக்ஸ்ட்ரா கேட்குறேன். இல்லை, இப்போ ரேப்பிடோ வந்து பைக்லேயும் ஓட்டுறாங்க, ஆட்டோலேயும் ஓட்டுறாங்க. இப்போ லேடிஸ் வந்து ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பைக்கில் போகிறதுக்கு. ஜென்ஸும் ஈஸியாக இருக்கும், பட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஆட்டோவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் சேஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கோட ஆட்டோ தான் சேஃபாக இருக்கும். பைக்கில் போகிறது கொஞ்சம் குயிக்காக போயிடலாம், ஆட்டோவில் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் சேஃப்டி இருக்காது. பட்டு பைக் வந்து எல்லாருமே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து பசங்க தான் மோஸ்ட்லி ஓட்டுறாங்க, பெரியவங்க ஓட்ட மாட்டாங்க. அதனால் வந்து பைக்கை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஆட்டோ தான் பெஸ்ட்டாக இருக்குது. அப்படி அது வந்து எங்களுக்கு எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது தான், சந்தோஷம் தான். ஏன்னா எங்களுக்கு சவாரிலாம் ரொம்ப கம்மியாகி போச்சு, எல்லாம் அதில் போயிடுறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. அது கொஞ்சம் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ரொம்ப நாளாக பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. நிறைய டைம் ரேப்பிடோ போகிறப்ப வந்து
ஆட்டோ பக்கத்தில் நிற்காதீங்க எல்லாம் சொல்லுவாங்க. வேணாம் ப்ரோ, ஆல்ரெடி அவங்க ரொம்ப காண்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மீட்டர் போட்டு ஓட்டினா எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி மீட்ரு எடுபடாது சார். அதெல்லாம் பேருக்கு தான் சார். அவங்க மீட்ரு யார் சார் போடுவாங்க? அதெல்லாம் போட மாட்டாங்க சார். ஒரு மீட்டருக்கு 13 ரூபா 5 ரூபாய்ங்கிற, கிலோமீட்டருக்கு 5 ரூபாய்ங்க 20 ரூபாய்ங்கிறாங்க. அதெல்லாம் எடுபடாது சார். 500ரூபா வாங்குற இடத்துல வந்து நான் வந்து 250 ரூபாய்க்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எப்போவுமே ஒரு கோவம் தானே வரும். அது ரொம்ப தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆமாம், ஆட்டோ மைலேஜையும் பைக் மைலேஜையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆட்டோக்கும் பைக்கும் வித்தியாசம். இப்போ நீங்கள் ஆட்டோக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களா இருப்பாங்க, பார்ட் டைம் மோஸ்ட்லி இருக்காது. பைக் ஓட்டுறவங்க வந்து இப்போ வந்து ஷிஃப்ட் பேஸ் பண்ணி இருக்குது. அப்போலாம் வந்து ஜென்ரல் ஷிஃப்ட் தான் இருக்குது. இப்போ வந்து 3 ஷிஃப்ட் இருக்குது. இப்போ காலையில் ஒர்க் பண்ணிவிட்டு மதியத்துக்கு மேலே ரேப்பிடோ யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஜென்ரல் ஷிஃப்ட் இருந்தால் ஈவினிங்கில் மார்னிங்கில் ரேப்பிடோ ஓட்டுவாங்க. மற்ற டைமில் ஒர்க்கும் போவாங்க. ஆட்டோவில் வந்து மோஸ்ட்லி அது மாதிரி இருக்காது. அது மாதிரி இருக்காங்க ஆட்டோவில், பட் மோஸ்ட்லி வந்து அவங்க ஆட்டோ ஃபுல் டைம் அதான் அவங்க வேலையே இருக்கும். இப்போ அதுக்குன்னு இருக்க ஆட்டோக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கள்ல. இப்போ அவங்களோட வாழ்வாதாரமே வந்து ஆட்டோவில் நம்பி தான் இருக்கும். இவங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, பட் ரேப்பிடோ வந்து சைடு வருமானம் மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் ஆட்டோக்காரங்களுக்கு வந்து இது பாதிப்பாக இருக்கும். ஒருத்தர் தான் போகிறாங்கன்னா சேஃப்டி இல்லைல்ல, அது அவங்களுக்கு. ஆட்டோனா கம்ஃபர்டபுள், பின்னாடி உக்காந்து போகலாம். இப்போ இங்கே 50 ரூபா வித்தியாசம் வரும். அது பின்னாடி உக்காந்து ஹெல்மெட் சில பேர் போடுறாங்க, போட மாட்டுறாங்க. எதுனா ஒரு விபரீதம் தான் இன்சூரன்ஸ் கிளியர் ஆகுது. ஆட்டோக்கு அப்படி இல்லை. கஸ்டமர் உக்காந்தா கூட அவங்களவே கிளியர் பண்ணி மெடிக்கல்லேருந்து எல்லாம் இது கிளியர் ஆகும். அவங்க ஒரு 50 ரூபாய்க்கு யோசிக்கிறாங்க. 50 ரூபாயில் பைக்கில் உக்காந்து போயிடறாங்கன்னா, இதே பெங்களூரெல்லாம் எடுத்துங்க, பைக் இஷ்யூ எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு. பாதுகாப்பு இல்லாமல் கூட்டணுக்கு அது மக்கள் யோசிக்க மாட்டுறாங்க. அவங்க சேவிங் தான் பார்க்குறாங்க. 30 ரூபாய் நம்மளுக்கு கம்மியாகுது, பைக்கில் உக்காந்து போயிடுறான் அப்படின்னு. மீட்டர் ஆமாம், அது தெரியல. அது மீட்டர்ன்றது நான் ஓடி பார்த்ததே இல்லை. அது மேபி கேரளாவில் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி ஆட்டோ டாக்ஸிலாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. மேபி அந்த மாதிரி இங்கேயும் இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அந்த ரேப்பிடோலாம் போகிறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு பாதிப்படைகிறது, அதெல்லாம் மேபி கண்ட்ரோல் ஆகலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்காரங்க வந்து ரூல்ஸ் படி மீட்டர் போட்டு ஓட்டி வந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது மாதிரி சொல்கிறாங்களா. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நானும் சொல்கிறேன். கவர்மெண்ட்டு வந்து கரெக்டாக 10 வருஷம் ஆகுதுன்றாங்க, 10 வருஷம் 6 வருஷம் ஆகுதுன்றாங்க. அந்த நேரம் பண்ணி அதுக்கப்புறம் பெட்ரோல் எவ்வளோ ஏறிச்சு, இன்சூரன்ஸ் எவ்வளோ ஏறிச்சு, டயர் எவ்வளோ ஏறிச்சு, எவ்வளோ லேபர் முதற்கொண்டு எவ்வளோ ஏறுக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஏருக்கு ஒரு தடவை என்ன வருமானம், ஏது வருமானம், என்ன டயர் ஏறிச்சு, இன்சூரன்ஸ் எவ்வளோ ஏறிச்சு, எவ்வளோ கட்டுப்படுது, அதெல்லாம் வந்து ஒரு குழு போட்டு இவ்வளோ பல்லா இதாக இந்த கவர்மெண்ட்டோட உத்தரவு கரெக்டான இதாக கரெக்டாக ரீசனபிள் ரேட்டு அவங்க கொடுக்கணும். அவங்க ஆட்டோன்றது கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ கண்டுக்காதப்போ ஆட்டோக்காரங்க மட்டும் எப்படி கண்டுப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? 10 ரூபா சேர்த்து தான் கேட்பான். அவன் கஷ்டம் அவன் கேட்குறான். அதில் உடன்பாடும் கிடையாது இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு இது என்ன வருது, இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குது, பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஓட்டினா இவ்வளோ வரும், கரெக்டாக ஒரு அதுக்குன்னு படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க கவர்மெண்ட்டில். அது நிறுவனம் பண்ணி இவ்வளோ மீட்ரு வாங்கினா இவ்வளோ வருமானம் வரும், லோக்கலுக்கு இவ்வளோ வாங்கலாம், இல்லை அவங்க கணிச்சு பண்ணி கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஏறுக்கு எது வருஷத்துக்கு ஒரு தடவை ஏறாமல் இருக்கா? எவ்ரி ஏப்ரல் மாதம் எல்லாமே மாறி தான் இருக்குது. எல்லாமே இப்போ ஏறி தான் இருக்குது. இப்போ கூட தான் க்ரீம் பண்ணி ஏறி இருக்குது, சிப்ஸ் ஏறி இருக்குது, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல, எல்லாமே தான் ஏறி இருக்குது. வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற கொடுக்கும்போது ஆட்டோக்காரங்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு குழு அமைச்சு இந்த எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ வருது, அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கவர்மெண்ட்டில் யாரும் படித்தவங்க இல்லாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யும்போது இதுக்கு ஒரு வேலைக்கு ஆள் இருக்க மாட்டோம்னா செய்யணும். செஞ்சுட்டு அவங்களுக்கும் ஒரு இந்த வருஷத்துக்கு இவ்வளோ ஏறுதுப்பா, இவ்வளோ வருஷத்துக்கு டயர் ஏறுது, இது இன்சூரன்ஸ் ஏறுது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழு அமைச்சு இவ்வளோ வாடகை வாங்கினா கரெக்டு அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணணும். அவ்வளோ.